நீ எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க மேலே? ஒரு 14 ரூபாய்க்கு மேலே இருந்தால் கொடுக்கலாம். அண்ணா இது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களாண்ணா? ஆமாம், வாங்கி கட்டிக்கிறோம். நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களாண்ணா? 2,80,000 வாங்கியிருக்குங்க. 85 மேலே வந்தால் தான் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் முத்தனாம்பட்டி சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா எம்செட்டிப்பட்டி சந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே எப்படி மாடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். மாடு வண்டியூரில் தான் வந்திருக்கு. நல்லா இருக்கு. ஐயா எவ்வளோங்க அந்த மாடு? இந்த மாடு எவ்வளோங்கய்யா? 22. பல்லு போட்டிருக்கீங்களா? பல்லு போடல. எவ்வளோண்ணா மாடு இது? 15 ரூபா சொன்னீங்க. எவ்வளோங்க கேட்டுட்டு இருந்தார் அவரு? அவர் 10 ரூபாய்க்கு கேட்குறாரு. 10 ரூபாய்க்கு கொடுக்கல. பல்லு போட்டிருக்காண்ணா? பல்லு போடும். நீ மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருங்கண்ணா? 13 ரூபா கொடுத்துருங்க. 13 ரூபா கொடுத்துருங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா பால் மாடு ஒன்று வந்திருக்கு. எங்க இருந்தா வரீங்க? சங்ககிரி சங்கர். சங்ககிரி சங்கருங்களா உங்க பேரு? ஓகே ஓகே. நான் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? 6 சந்தைக்கு போவோம். 6 சந்தைக்கு போறீங்க. எந்தெந்த சந்தைக்குலாம் போறீங்க? ஈரோடு. இங்க சேலத்தை சுத்தி இருக்கிற 6 சந்தை, அந்தியூர் சந்தையும் போறாரு. ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு நான் கொண்டு வந்தீங்க? இங்க 7 கொண்டு வந்தீங்க. எல்லாம் வித்துட்டீங்களாண்ணா? இது ஒன்று தான் வச்சிருக்கீங்க. பரவாயில்லைங்களாண்ணா உங்களுக்கு விலை இந்த வாரம்? பரவாயில்ல. ஓகே ஓகே. இது எத்தனை பல்லுண்ணா மாடு? 6 பல்லு. எத்தனாவது எடுத்துங்கண்ணா? 3வது கண்ணு. ஓகே ஓகே. பால் எத்தனை லிட்டருண்ணா? 7 வரும். இப்போ எப்போனா ஊசி போடலாம்? சனையாக இருக்கா? 2 மாதம் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோண்ணா விலை சொல்கிறீங்க? 30,000 சொல்கிறீங்க. ஓகே ஓகே. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 22,000 கேட்குறாங்க. 23 கேட்குறாங்க. 22, 23 வரல தான் கேட்குறாங்க. ஓகே ஓகே. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? ஒரு 27, 28 ரூபா வந்தால் கொடுத்துருவோம். 27, 28 வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓரம் நவுத்திங்க. போச்சு. இதானே இழுத்துருங்கண்ணா. நான் ஒரு கீழே விழுந்துருப்பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு. இது வந்து கெடேரி கண்ணு. ஒரு 6 மாதம் இருக்குமாங்கண்ணா? 6 மாதம் இருக்கும். இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? 11. ஓகே. அது யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 8 போயிருக்காங்க. வரல. எவ்வளோ வரல நான் கேட்டாங்க? 9 வரலும் கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல. மேலே எவ்வளோண்ணா கொடுக்கலாண்ணா? 10,500 கொடுக்கலாம். ஓ, 500 ரூபா கம்மியாக கொடுப்பீங்க. இது செவலை காலக்கண்ணு. இது நம்ம நாட்டு மாடுங்களாண்ணா? நாட்டு மாடு இருக்கும். ஓகே. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? மாமாவுக்கு தான் தெரியுங்களா? ஓகே ஓகே. இருக்கும் எப்படி ஒரு 8 மாதம் 10 மாதம் இருக்கும். கண்ணு செவலை கண்ணு. இது எவ்வளோ நான் சொல்கிறேன்? 19 ரூபா சொல்கிறேன். 19 ரூபா சொல்கிறீங்க. ஓகே ஓகே. இது எவ்வளோ நான் கேட்டாங்க? 17 வரலும். ஓகே ஓகே. இது மேலே எவ்வளோ கொடுக்கலாமா? இது ஒரு 18 ரூபா. 1000 சேர்த்து வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. 18 ரூபா வந்தால் கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. அது சனையாக இருக்காண்ணா அந்த மாடு? இல்லை சனை இல்லை. ஓகே ஓகே. அது கொடுக்குற விலை என்னன்னா? 21. ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பார்த்தீங்கன்னா வாரம் சந்தைக்கு வர்றாரு. ரொம்ப நாளாக பார்க்கல அவரை. இந்த வாரம் தான் பார்த்துருக்கோம்.
ரெண்டு ஒரு காலக்கண்ணும் ஒரு கிடரி கண்ணு கொண்டு வந்திருக்காரு. எவ்வளோ விலை சொல்கிறாருன்னு கேட்கலாம். அண்ணா வணக்கம் சொல்லுங்க. வணக்கண்ணா. ரொம்ப நாளாக பார்க்கல. ஒரு 2 வீக்ஸ் கொஞ்சம் 2 வாரம் வரல. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த வாரம் எத்தனை மாடு நான் கொண்டு வந்தீங்க? 15. 15ங்களா? பேசுங்க சொல்றா. பேசுங்க. தட்டை கூட சொல்லி தட்டை கூட சொல்லி பண்ணலாம். 10,000 நல்ல கரம் நம்பர். நல்ல குணம், நல்ல கரம், நல்ல அதெல்லாம் ஒன்றும் தப்பு வராது. ஏன்டா இவனுக்கு என்ன தப்பு வரும்? நல்ல குணம், நல்ல கரம். இது இது ஏன் உட்காந்து அடிச்சு பாருங்க. அது என்ன ஜோடியில் கொடுக்குறீங்களா? கண்ணு மாடு கண்ணோட சேர்த்து. அது எவ்வளோங்கண்ணா கொடுக்குறீங்க? 33 ரூபா சொல்லியிருக்கோம். அவங்க எவ்வளோண்ணா கேட்டாங்க? அவங்க கொஞ்சம் குறையில கொஞ்சம் செலவு கழிச்சு விடுவோம் கேட்குறாங்க. செலவு கழிச்சுட்டு 30 ரூபாய் கேட்குறாங்க. நம்ம எதுவும் 30 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்கலாம்னு சொல்லி. இப்படி 30 ரூபாய் மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே. சரிண்ணா. இதில் இந்த கண்ணு எவ்வளோங்கண்ணா சொல்கிறீங்க? ஜெர்சி கண்ணு. இது வந்து ஒரு 17 ரூபா சொல்லியிருக்கோம். 17 ரூபா சொல்லியிருக்கீங்க. 14 ரூபாய்க்கு கேட்டுட்டு இருக்காரு. 14 வரலும் கேட்டிருக்காங்களாண்ணா? சரி ஓகேங்க. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? 5 to 6 மாதம். 5 to 6 மாதம். ஓகே. நீ எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க மேலே? ஒரு 14 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுக்கலாம். 17 ரூபா வந்தால் கூட கொடுத்து 14 ரூபாய்க்கு மேலே. 14 ரூபாய்க்கு மேலே வந்தால் கொடுத்துருவீங்க. ஓகே. அதுனா காலக்கண்ணுங்கண்ணா? நாட்டு காலக்கண்ணு. இது எத்தனை மாதம்? அது ஒரு 4 to 5 மாதம். அவ்வளோதான் இருக்கு. 6 to 5. 4 to 5 மாதம். 4 to 5 மாதம் தான் ஆகுது. ஓகே. இது எவ்வளோ நான் சொல்கிறீங்க? எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க? அது 14 ரூபா சொன்னோம். 12 கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது எவ்வளோனா கொடுக்குற வேலை? ஏதோ 12,000 மேலே வந்தால் கொடுக்கும். 12,000 மேலே வந்தால் கூட கொடுத்துருவீங்க. அண்ணா இது வாங்கி கட்டி வச்சிருக்காங்களாண்ணா? ஆமாம், வாங்கி கட்டிக்கிறோம். நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களாண்ணா? 2,50,000 வாங்கியிருக்குங்க. 2,50,000 வாங்கினீங்களாண்ணா? அவங்க எவ்வளோண்ணா சொன்னாங்க? அவங்க 4 லட்சம் சொன்னாங்க. 4 லட்சம் சொன்னாங்களா? இப்போ இது எத்தனை கிலோங்கண்ணா இருக்கும்? இது 1 டன்னுக்கு மேலே வருங்க. 1 டன்னுக்கு மேலே வருங்களா? 6 கிலோக்கு மேலே வருங்க. இது என்ன? இது எருமையில் என்ன ரகம்? ஜாபராபாடி. கர்நாடகா எங்களை மட்டும் எடுங்க. கர்நாடகா பிரீடுங்களாண்ணா? பெரிய எருமைனா நம்ம கிட்ட சொன்னீங்களா வாங்கி கொடுப்போம் நாங்கள். ஓ, பெரிய எருமை. நீங்கள் எருமை மட்டும் தான் சேல் பண்ணுறீங்க? எருமை காலை, பெரிய எருமை இந்த மாதிரி வாங்கி தருவோம். ஓகே. நம்ம ஃபோன் நம்பர் அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? 9500 998844. எப்போ பார்க்கலாம்? ஒரு 3 மணிக்கு வீடியோ போடுறேன், நாங்கள் பார்க்குறோம். மாட்டு சந்தை TN வரணும். மாட்டு சந்தை TN வரணும். சரி, 1 டன்னுக்கு மேலே வருங்க. ஓகே. இதோட ஜோடி வந்து யூடியூப்ல வரும். 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம். 3 லட்ச ரூபாய்க்கு. இன்னொரு ஜோடி வந்து 3 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தோம். இங்கேயாங்கண்ணா? ஈரோடு சந்தையில். இதோட ஜோடிங்களா? வரண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா HF எல்லாம் வத்தக்கறவை. எல்லாம் பெரு மாடாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வத்தக்கறவைங்க. எல்லாம் பல்லு சேர்ந்த மாடு. சிந்து மாடு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8க்கு தான் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. சிந்து மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா 22, 23 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 பல்லு, 4 பல்லு அந்த மாதிரி. HFலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து மாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பல்லு சேர்ந்த மாடு. 4வது ஈத்து, 5வது, 3வது ஈத்து, 4வது ஈத்து மாடு. இதெல்லாம்
ஆனால் பால் இல்லை அப்படின்ட்டாங்க. ரெண்டுங்களா இது? ஆமா 22,000 எவ்வளோ வரல நான் கேட்டாங்க? இது ஒரு 13-13.5 கேக்குறாங்க. ஒரு 14-14 தான் விட வேண்டியதுதான். 14-14 14 ரூபா கூட. மாட்டு உரிமையாளர் அவர் தான். அவர் தான் மாட்டு உரிமையாளர். அவருக்கு அசிஸ்டன்ட் இவரு. சரி சரி. பல்லு எத்தனை பல்லுங்கண்ணா? இதெல்லாம் பல்லுலாம் இல்ல தலைவரா, இதுக்கு தான் கடைக்கு தான். கடைக்கு தானா? சரி சரிண்ணா. இது ஒன்று கொண்டு வந்துருக்கீங்க கெடேரி. எத்தனை பல்லுங்கண்ணா? 4 பல்லு. 4 பல்லு. ஓகே ஓகே. நம்ம நாட்டு மாடு நல்லா இருக்கு. இது எவ்வளோ சொன்னீங்க? 35 ரூபா சொன்னீங்க. யாராவது கேட்டாங்களா? 25-26 கேக்குறாங்க. 25-26 வரலும் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? நான் கொடுத்துருவோம். 30 ரூபா தான் கொடுத்துருவீங்களா? ஓகே. 47 கொடுன்றாரு. எங்க தானே வரீங்க? வேலூருங்களா? திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர். ஓகே ஓகேண்ணா. இப்படி வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா இல்லை இந்த வாரம் தான் வரீங்களா? வாரம் வாரம் வரீங்க. வேற எந்த சந்தைக்கெல்லாம் போவீங்கண்ணா? ஈரோடு போறோம். ஈரோடுலாம் போறீங்க. இது எவ்வளோ நான் சொல்றீங்க? இதெல்லாம் என்ன ரேட்டு நான் கொடுக்குற வேலை? 40 ரூபா சொல்றேன். 42 ரூபா சொல்றோம். 42 ரூபா தான் சொல்றீங்க. ஓகே ஓகே. அதுண்ணா? அது 50 ரூபா சொல்றேன். 50 ரூபா. ஓகே ஓகே. ஆமா இப்ப பேட்டி கூட இந்த விலை எப்படி? 57. காலை பார்த்தீங்கன்னா 57 சொல்றாரு. அந்த வெள்ளை யாரு தம்பி? 57 சொல்றீங்களாண்ணா? ஓகே ஓகேண்ணா. தெரியாது நம்ம சொல்றோம். எதுவும் சொல்லி வந்து வேலை சொல்லலையாம். இல்லை நல்லா இருக்கு மாடுலாம். நான் உங்ககிட்ட கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் அந்த மாதிரி மாடுலாம் கிடைக்குமா? சந்தைக்கு வந்தால் தான் எது வரும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிங்களா? சரி சரி. இதான் சரிண்ணா. ஓகேண்ணா. என்கிட்ட ಪ್ರಭಾಕರ್ ತಗೊಂಬರ್ಗೆ 20,000 ಓದಾರ್ದು. அண்ணா எங்கேருந்து வரீங்க? ಹೊಸೂರು. ஒசூர். வாரம் வாரம் சந்தைக்கு வரீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்க. இந்த வாரம் எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க? 7 மாடு. 7 மாடா? இப்போ எல்லாம் வித்துட்டீங்களாண்ணா? இது ஒன்று தான் இருக்கு. இது ஒன்று தான் இருக்குது. இது எத்தனை பல்லு காலங்கண்ணா? இது 6 பல். 6 பல்லு. இது என்ன ரகங்கண்ணா? இது 95 சொன்ன. இல்லைண்ணா என்ன ரகம்னு கேட்டேன். ரகனா என்ன வகை மாடு? என்ன வகை மாடு? அது புரியாது. தெரியலீங்களா? வடக்கத்தி மாடுங்களா இல்லை அந்த மாதிரி? வடக்கத்தி மாடு. ஓகே ஓகே. 95 சொன்னீங்களா? யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? 85 கேட்டார். 85 கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே. நீங்கள் கொடுக்கல. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? கொடுத்து விட்றேன். 85 மேலே வந்தால் தான் கொடுப்பீங்க. ஓகே ஓகே. அண்ணா இந்த மாடு நீங்கள் வாங்கியிருக்கீங்களாண்ணா? வாரம் வாரம் வரீங்களாண்ணா வாங்குறதுக்கு? வாரம் வாரம் வரீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்கண்ணா? செம்மாண்டப்பட்டியிலேருந்து வரீங்க. இது காலை ஒன்று வாங்கியிருக்கிறீங்க. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? அவரு 1.5 சொன்னா அப்படி 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 1.5 சொல்லி 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ எத்தனை பல்லுன்னு தெரியுங்களாண்ணா? பல்லு சேர்ந்துச்சு. பல்லு சேர்ந்துச்சு. ஓகே ஓகேண்ணா. வெட்டு மட்டும் தான். அறுப்பு வெட்டுக்கு தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காலை ஒன்று கொண்டு வந்திருக்காரு. காலை பெரிய காலை தான் இருக்குது. நான் பல்லு சேர்ந்துக்கிச்சிங்களாண்ணா? பல்லு சேர்ந்துக்கிச்சு. ஓகே ஓகே. இது எந்த ஊர் மாடுங்கண்ணா? தேனி மரம். தேனி மரம் மாடுங்களா? ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எங்கேருந்துண்ணா வரீங்க? அம்மாப்பேட்டை சார். அம்மாப்பேட்டை. சேலம் அம்மாப்பேட்டையிலேருந்து வரீங்க. ஓகே ஓகே. அடிக்கடி சந்தைக்கு வரீங்களாண்ணா வாரம் வாரம்? இப்போ தான் ஃபஸ்ட்டு வரும். இதுதான் ஃபஸ்ட் டைமுங்களா? ஓகே. எப்படிண்ணா இருக்குது? எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க வேலை? இது ஒன்று தான் கொண்டு வந்தோம். 2 வாரமாக நல்லா போயிட்டு இருந்தது. வாரம் டைம் ஆகிடுச்சு. நல்லா தான் இருக்குது. சேல் அவ்வளோ வச்சுருக்கு. ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? நம்ம சொன்னது 40,000. 35,000 கிட்ட.
5000 தள்ளி கேட்குறாங்க. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்க? 40 ரூபா வந்தால் தான் கொடுப்போம். அது கம்மியாக தான். அது கம்மி கிடையாது, 40 ரூபா தான். 1500 கூட கிடையாது. இல்லை சொன்னது 50 சொன்னது. ஃபைனல் பண்ணுறப்ப 40 சொல்லியிருக்கோம். ஓ அப்படிங்களா? 45 சொல்லிட்டு இருந்தோம். ஆ இப்போ 40 ரூபா. ஓ இப்போ 40 ரூபா இருந்தால் தான் கொடுப்பேன்றீங்க. ஓகே ஓகேண்ணா. காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடியாக வச்சுருக்காங்க. 2 வடக்கு திரகம். இது எவ்வளோங்கண்ணா ஜோடியில்? எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? அமௌண்ட் எவ்வளோண்ணா சொல்கிறீங்க? 120 சொல்றேன். ஜோடி இல்லைங்களா? 2 பல்லு சேர்ந்த மாடுங்களாண்ணா? இல்ல நான் நம்பாடு பொண்ணு தான், இள மாடு தான். இலை மாடு தான். ஓகே ஓகேண்ணா. இப்போ எவ்வளோ வரல நான் கேட்டாங்க? 1 லட்ச ரூபா வரலும் கேட்குறாங்க. ஓ இது மேலே எவ்வளோண்ணா கொடுத்துடலாண்ணா? 5000 வந்தா கொடுத்துடலாம். 1,500 தான் கொடுத்துருவீங்க. இது இன்னும் நல்லா ஹைட்டாக வளரணும்னா? ஆமா, இது இப்பதான் கண்ணு. இப்போ தான் கண்ணு. ஓகே ஓகேண்ணா. ஓகேண்ணா. ரைட். சரி ஓகே. ஆ சரிண்ணா தான் போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலை சின்ன காலவா, நான் பெரிய காலை இருப்பேன். ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வேலை மட்டும். அண்ணா என்னண்ணா வேலை சொல்கிறீங்க? 70 ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோண்ணா வேலை சொல்கிறீங்க? 2 120. 120. ஓகே ஓகேண்ணா. யாராவது கேட்டிருக்காங்களாண்ணா? யாராவது கேட்டிருக்காங்களா? 1.5க்கு 1.5க்கு 1 ரூபாய்க்கு 1 ரூபா வரலுக்கு 1 ரூபா 1.5 வரலும் கேட்குறாங்க. நீங்கள் மேலே எவ்வளோண்ணா கொடுத்துருவீங்கண்ணா? 1.10. 1.10. ஓகே ஓகே. 2 பல்லு சேர்ந்த மாடுங்களாண்ணா? நீங்க தான் ஓனருங்களா? நீங்களா லேபர்ஸு? ஓடுது தான். கண்டிப்பாக வந்துடும். எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? ஆ 2 பேரும் லேபரு. இது என்ன ரகம் மாடு? நாட்டு மாடுங்களா? எந்த ஊர் மாடு? இது வந்து வேலூர் மாடு. வேலூர் மாடு. ஓகே. பல்லு எத்தனை பல்லு ப்ரோ போட்டிருக்கு? பல்லு வந்து 4 பல்லு தலா. 53 ரூபா சொல்றோம். 40 ரூபாய் கேட்கறாங்க. 43 திரும்பியா வந்தாங்க. 43 44 கொடுத்துருவீங்க. எத்தனை கொண்டு வந்தீங்க இந்த வாரம்? 5 நேரம் எத்தனை மாடு? எங்களுக்கு வந்திருக்குன்னா ஒரு 40 அந்த வெட்டுக்கு கொண்டு வரீங்க 60 மாடு. 63 மாடு. 63 எல்லாம் வெட்டுக்கு. எல்லாம் வெட்டுக்கு வளர்ப்புக்கு கலந்து எதுக்கு எல்லாம் கலந்து வாங்கி தருவோம். சேல்ஸ் சொல்ல சொல்லுங்க, நான் தரேன். ஃபோன் பண்ணி ஓ நீங்களும் வாங்கிப்பீங்க, உங்கள்கிட்ட இருந்து கொடுப்பீங்க. மாடு வாங்க. ஃபோன் நம்பர் அப்படியே சொல்றீங்களா? 91 59 03 03 70 70 56.